வெரி குட் மார்னிங். வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஷோ. நான் உங்கள் CS சுதர். மிஸ்டர் கிரண் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல அவருடைய கொஸ்டினை போஸ்ட் பண்ணிருக்காரு. அவருடைய கேள்வி, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது நல்லதா, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பாதுகாப்பானதா? நல்லதா பாதுகாப்பானதாங்கிற மிஸ்டர் கிரனோட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். பொதுவா எல்லா இந்தியர்களுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் பார்க்க விரும்புறாங்க. பட் தென் நம்மள சில பேருக்கு அதுல நாலேஜே இல்ல. இன்னும் சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின நாலேஜ் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதை பத்தி யோசிக்க டைம் இல்ல. சோ அந்த சூழ்நிலையில என்ன செய்யலாம்னா, நாம மியூச்சுவல் ஃபண்டுக்கான ரூட்டை பிடிக்கலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் மியூச்சுவல் ஃபண்டுக்கான ரூட் எடுக்கும்போது உண்மையிலேயே நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன். அந்த பணம் பல வருஷங்களா இதே ஃபீல்ட்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜரால மேனேஜ் பண்ணப்படுது. அதனால நான் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அது மாத்திரம் இல்ல, ஒருவேளை எனக்கு அனுபவம் இல்லைனாலோ, அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட்ல எந்த விதமான திறன் இல்லைனாலோ, என்னுடைய பணத்தை நான் இழந்து போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் மூலமா போயிட்டா இந்த மாதிரி இருக்கிற டஃப் ஜாப் எல்லாத்தையும் அவரு பொறுப்பெடுத்துக்குவாரு. ரைட்? எல்லாத்தையுமே அவரு மேனேஜ் பண்ணிக்குவாரு. இந்த விஷயங்கள் அடிப்படையில பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்பவே நல்லது. இதுல அடுத்த விஷயம் என்னன்னா, அதாவது மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுனாவே அது ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட். சாரி, அப்படி நினைக்காதீங்க, அது தப்பு. மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆக்சுவலா நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த அசெட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா அதுல இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க ஆக்சுவலா கோல்டு ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது கோல்டு ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணலாம். அடுத்தது ப்ராப்பர்ட்டி. எஸ், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்க டெட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது இந்த டிபென்ச்சர்ஸ் மாதிரி இந்த கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறது, அதே போல இந்த கில்ட் ஃபண்ட் மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரைட்? இதே மாதிரி உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட இருக்கு. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு. அதாவது ஈக்விட்டியும் டெட்டையும் நீங்க அப்படி கம்பைன் பண்ணீங்கன்னா அது ஒரு பேலன்ஸா போயிட்டே இருக்கும். சோ இந்த வகையில தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியே இயங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப இது நல்லதா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பாதுகாப்பானதா? இதுக்கு வந்தா நம்மள நாமளே தான் கேட்டுக்கணும். நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத எதை வச்சு டிசைட் பண்ண முடியும்? பேங்க் FDயை விட எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவரா நீங்க இருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஒரு கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லயோ அல்லது கவர்மெண்ட் செக்டார் மாதிரியான சேஃப் ஜோன்ல இன்வெஸ்ட் பண்ணி கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் விட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறத இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா, அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் தான் உங்களுக்கு சரியான ஐடியா. ஆனா ஒரு விஷயத்தை மறக்க கூடாது, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டீசென்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதாவது லாங் ரன்ல அல்லது 2-3 வருஷத்துக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு கேரண்டியோ அல்லது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. எப்படி இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிட்டர்ன்ஸ்க்கு கேரண்டி இல்ல. பட் ரிமெம்பர், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாங் ரன்னுக்கு ரொம்ப நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்றது 10 இயர்ஸோ 8 இயர்ஸோ 6 இயர்ஸோ இருந்தா இது கண்டிப்பா நல்ல ஆப்ஷன். தாராளமா நீங்க அதுக்கு போலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது சேஃபா அப்படின்னு கேட்டா, மியூச்சுவல் ஃபண்ட்ல பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் இருந்து நான் அதை மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கலாமே. இப்ப ஏன் சார்பா இருக்கிற என்னுடைய ஃபண்ட் மேனேஜர் அதை ஸ்டாக் மார்க்கெட்லயோ அல்லது அந்த மாதிரி எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றாரு. சோ அவருக்கு ப்ராஃபிட் வரும்போது அதுல இருந்து எனக்கும் ப்ராஃபிட் வரும். ஒருவேளை லாஸ் ஆனா நானும் அந்த லாஸை ஷேர் பண்ணணும். அப்படின்னா இந்த பேங்க் FDயை பொறுத்த வரைக்கும் நான் பேங்க்குக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். இப்ப பேங்க் லெண்ட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்க சைட்ல இருந்து யாருக்கோ கொடுக்கும். கொடுத்த பணம் பேங்க்குக்கு திரும்ப வந்தாலும் வரலனாலும் நான் கொடுத்த 1 lakh பணத்தையும் அதுக்கான இன்ட்ரெஸ்டையும் பேங்க் எனக்கு கொடுத்துரும். சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இன்னும் நல்ல விஷயம், இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியோட 15 to 20 years ஆஃப் ஹிஸ்டரி நம்ம கையில இருக்கு. அதனால அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈஸியா நம்மளால எவாலுவேட் பண்ண முடியும். ஏன்னா 25 வருஷமா ஃபண்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இதை வச்சே ஹிஸ்டரி, ட்ராக் ரெக்கார்ட் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி டிசைட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னும் நீங்க அதிகமா கத்துக்க விரும்புனீங்கன்னா அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா, தயவு செஞ்சு உடனே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்பை பாருங்க. ஏன்னா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல ரொம்ப டீடைல்டான கோர்சஸ் இருக்கு. குறிப்பா மியூச்சுவல் ஃபண்டை பத்தி ஏறக்குறைய அது 4 hours கோர்ஸ். எதுவுமே தெரியலன்னா கூட அது உங்களை எக்ஸ்பர்ட்டா மாத்திடும். என்னால அடிச்சு சொல்ல முடியும், அது உங்களை ஒரு எக்ஸ்பர்ட்டா ஆக்கிடும். சோ அந்த கோர்சஸ் எல்லாம் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. அதாவது மணி, பர்சனல் ஃபினான்ஸ், கேரியர், பிசினஸ், அப்புறம் ஃபார்மிங்ல. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மணியை பத்தியோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தியோ ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அந்த கேள்வியை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆப்ல போஸ்ட் பண்ணுங்க. அதற்கான பதில்களோட அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பி வைஸ், கெட் ரிச்.